அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு 9வதாக வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான பயிற்சி முதல்ல இருக்கு. அதாவது 14ஆம் தேதி குரு பயிற்சி. குரு நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அது ஒரு பெரிய பலம். நம்முடைய ராசிநாதன் கேந்திர ஸ்தானத்துல போய் அமர்ந்து சமசப்தம பார்வையால நம்முடைய ராசியே பார்வையிடுவார். அது நமக்கு ஒரு பெரிய பலம். அதனை தொடர்ந்து கரெக்டா மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும், கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆகுறாங்க. சோ இந்த 2 பயிற்சிகளும் மிக முக்கியமான பயிற்சியா அந்த மே மாதத்துல பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 4 கிரகமும் சேர்ந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல சஞ்சாரம் செய்வாங்க. மேலும் 5ஆம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில முதல் 14 நாட்கள் இருப்பாரு. 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அது ஒரு வகையில நமக்கு பெரிய பலம். அதே போல பார்த்தோம்னா செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாவுமே நீச்ச நிலையில இருப்பாரு. நம்முடைய ராசிக்கு 8ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்துல செவ்வாய் நீச்ச நிலை. இது அவ்வளவாக சிறப்பான தன்மை கிடையாது. இது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான். மேலும் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறது கரெக்டா 14ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு சூரிய பகவான். புதனும் பார்த்தோம்னா சூரியனோட ஆல்மோஸ்ட் இணைஞ்சே தான் வராங்க. புதன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 7-10க்குரிய ஒரு கிரகமா வந்துடும். அந்த கிரகம் கரெக்டா 6ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆகுது. அதனை தொடர்ந்து சூரியன் 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. கரெக்டா 22ஆம் தேதி புதன் மீண்டும் டிரான்சிட் ஆகி மீண்டும் புதன் சூரிய பகவானோட இணைறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம் சிறப்பான முறையில் வேலை செய்யும். இந்த மாதம் அது நமக்கு ஒரு பெரிய பாசிபிளான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் இந்த மாதத்துல பார்த்தோம்னா சுக்கிரன் உச்ச நிலையில இருப்பாரு. மாதத்தோட பிகினிங்ல புதன் நீச்ச நிலையில இருப்பாரு. 6ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் மிக முக்கியமா பார்த்தோம்னா சனி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது அவ்வளவாக ஒரு சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அதே சமயத்துல 4ஆம் இடத்துல இருந்து குரு 3ஆம் இடத்துக்கு வர்றது நமக்கு மிகப்பெரிய பலம். 18ஆம் தேதிக்கு மேல டோட்டலா இன்டர்சேஞ்ச், நிறைய நல்ல மாற்றங்கள் 18ஆம் தேதிக்கு மேல உண்டு. சோ இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதா அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலை, புதன் நீச்ச நிலை, சனி ராகு கூட்டணி இந்த அமைப்பெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கு. சோ முதல் 14 நாட்கள் எல்லா விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையா டிராவல் பண்றது நல்லது. இப்ப அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம், கோப உணர்வு அதிகமா வரும். சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது மன ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுத்துரும். மன உளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய மன ரீதியா என்ன ஓட்டங்களை அப்படியே மைண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். மன ரீதியான தாக்கங்களை இந்த அர்த்தாஷ்டம சனி அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி முதல் 14 நாட்கள்ல ஹெல்த் வைஸா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா செவ்வாயும் நீச்ச நிலையில அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. அதே மாதிரி சனி ராகு கூட்டணி அவ்வளவா நான் சிறப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் 4ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்துல ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா இந்த ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். எனவே அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்லது. அடுத்து தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த முதல் 14 நாட்கள்ல தாயாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல தனியான ஒரு அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. அதே சமயத்துல மே 18க்கு மேல பார்த்தோம்னாக்கா ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதே மாதிரி சுக்கிரன் 31ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. மேலும் புதன் பகவான் கரெக்டா 6ஆம் தேதியே 4ஆம் இடத்தை விட்டு விலகிடுறாரு. அப்படியே ஒரு கிரகமா 4ஆம் இடத்தை விட்டு விலகி வருது. முதல் 14 நாட்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். 14ஆம் தேதிக்கு மேல நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. குரு பயிற்சி நமக்கு மிக மிக சாதகமா இருக்கு. அதுதான் நான் வந்து காலகட்டங்கள்ல நான் மெயினா வலியுறுத்தி சொல்றதே குரு பயிற்சி மட்டும்தான். குரு பகவான் நம்முடைய ராசிநாதன், மேலும் 4ஆம் இடத்து அதிபதி. 14ஆம் தேதிக்கு மேல கேந்திர ஸ்தானத்துக்கு வராரு. மிக பலமான இடத்துல போய் அமர்றாரு. எனவே 14ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் சமாளிக்கிற வல்லமை டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். புத்தி தெளிவு நமக்கு கிடைச்சிரும். மன ரீதியா இப்ப நிறைய குழப்பம் இருக்கும். எதை செய்யறது, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறது, யங்ஸ்டருக்கு கெரியர் ரிலேட்டடான குழப்பம் இருக்கும். அதே போல ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்க, பிள்ளைகள்லாம் இருக்காங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய குழப்பம் இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை இருக்கும். ஓரளவுக்கு மாடரேட்டான ஏஜை தாண்டிட்டீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான கவலை, உடல்
உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி வருத்தம், கவலை, செலவு, அதுல ஒரு குழப்பம், இப்படிதான் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. குரு பயிற்சி பிறகு டோட்டலா எல்லாம் இன்டர்சேஞ்ச். 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தனா சிந்தனை தெளிவு கிடைச்சிரும். எதை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும். ஒரு முடிவை தெளிவா தீர்க்கமா எடுக்க முடியும். சனி பார்வை ஜென்மத்துல இருக்கு. அது ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். சனி பார்வை ஜென்மத்துல இருந்தாலே வந்து பார்த்தனா மனக்குழப்பம்னு அர்த்தம். அதே சமயத்துல குரு பார்வை ஜென்மத்துல விழுது. மனக்குழப்பம் இருந்தாலும் தெளிவான சரியான முடிவு எடுத்து சரியான பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறத குரு பார்வை நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது. எனவே குழப்பங்கள் இருந்தாலும் மே 14ஆம் தேதிக்கு மேல எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா நம்ம டிராவல் பண்ணணும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு மே 14ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள் நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பா ராகு கேது பயிற்சிக்கு பிறகுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு தைரிய வீரிய பராக்கிரமம் ஸ்தானம் நல்ல ஆக்டிவேட் ஆகுது. ஒரு விஷயத்துல தீர்க்கமா இறங்குறது, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு விஷயத்துல தைரியமா இறங்கி தைரியமாக வெற்றி அடைகிறது. இதுக்கெல்லாம் இந்த ராகு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைச்சிடும். அடுத்து திருமண வாழ்க்கையில் இருந்த குழப்பம் அல்லது வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தம் இதெல்லாம் மே 14ஆம் தேதிக்கு மேல நமக்கு சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. இந்த மே 14ஆம் தேதிக்குள்ள எதை பத்தி அவசர முடிவு எடுக்காதீங்க. உங்களுடைய கல்வியா இருக்கட்டும், உங்களுடைய கெரியரா இருக்கட்டும், உங்களுடைய ஜாப், பிசினஸ், ஃபேமிலி ரிலேட்டடான விஷயம், எவ்ரிதிங் எதை பத்தியுமே அவசர முடிவு இந்த டைமிங்ல எடுக்காம இருக்கிறது பெட்டர். 14ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். 14ஆம் தேதிக்கு மேல நீங்க செய்யற விஷயத்துல ஒரு நல்ல சக்சஸ் ரேட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கும் அல்லது தடைபடுற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த அமைப்பு ஆக்டிவேட்ல இருக்குனாக்கா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எஸ்னு ஒரு கமெண்ட் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனவே மே 14ஆம் தேதிக்கு மேல நினைத்த விஷயத்தை சாதிக்க முடியும், நினைத்த விஷயத்தை செய்ய முடியும். அதுக்கான வல்லமை நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அடுத்த தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மே 18ஆம் தேதிக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும். மே 18 வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது. நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு நிரந்தரமான உத்தியோகம் இருக்காது. அப்படி நிரந்தரமான உத்தியோகம் இருந்தாலும் அதுல நிறைய மன உளைச்சல் இருக்கும். நிறைய உத்தியோகத்துல நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரியான ஒரு தன்மை, அதிகமான டியூட்டி பார்க்க வேண்டிய ஒரு தன்மை, நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு சரியா போக்கஸ்டா நம்மளுடைய தொழிலே உத்தியோகத்திலேயே நம்ம செயல்பட முடியாது. ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மள ஒரு மாதிரி மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஜீவனத்துல இருக்கிற கேது. தொழிலையும் உத்தியோகத்தையும் ஒரு நிறைவோடு நம்மளால மேற்கொள்ள முடியாது. உத்தியோகத்துல பணிச்சுமை, தொழில் ரீதியா நிறைய தொய்வான தன்மைகள் இதெல்லாம் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா மே 18க்கு மேல எல்லாம் சரியாயிடும். சனி பார்வை மட்டும் 10ஆம் இடத்துல இருக்கும். சனி பார்வை 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா உங்களை இயங்க வைக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண வச்சு உங்களை இயங்க வைக்கும். இப்ப ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, அல்லது வேலைக்கு முயற்சி பண்றீங்கன்னா அந்த வேலை கிடைச்சிடும். ஆனா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கறீங்கனாக்க அந்த இடத்துல அது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஒரு சரியான கம்ஃபர்ட் ஜோன்லாம் இருக்காது உங்களுக்கு. அது அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். நம்ம தொடர்ச்சியா இயங்குறதுக்கான ஒரு தன்மை கிடைச்சிடும். கையில பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ பொருளாதாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொருளாதாரம் சம்பாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டமும் மே 18க்கு மேல அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு. ரொம்ப நாளா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹியூஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்ததுமே நான் பிரம்மாண்டமா தான் பண்ணுவேன், பெரிய அளவுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னா அது சரியா இருக்காது. ஏன்னா சனி பார்வை 10ஆம் இடத்துல. ஒரு விஷயத்தை நீங்க சின்ன லெவல்ல நீங்க ஆரம்பிச்சு உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுத்தீங்கன்னா அது பெரிய அளவுல நல்லா பாப்புலர் ஆகும். பெரிய அளவுல அது வளர்ச்சி அடையும். எடுத்ததுமே நீங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நீங்க அதிகமா உழைக்கவே இல்லை அப்படின்னாக்கா அது கண்டிப்பா டிராபேக்கா தான் ஆகும். அதனால கொஞ்சம் யோசிச்சு நிதானமா உடைய ஸ்டார்ட் அப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உடைய எஃபோர்ட் அதிகமா கொடுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு மேல இப்ப பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தொய்வு நிலை எல்லாம் சரியாயிடும். நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனை, கடன் சார்ந்த தொந்தரவு அதிகமா இருக்கலாம். கடன் பிரச்சனையில நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கலாம். ஆல்ரெடி வாங்கின கடனை எப்படியாச்சும் நம்ம கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும். கடன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டம் இருக்கும். அதுக்கான வழிகள் எல்லாம் 14ஆம் தேதிக்கு மேல கிடைக்க ஆரம்பிக்கும். உடைய கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே ஒரு 14ஆம் தேதிக்கு மேல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட போற மாதிரி ஃபீல் ஆகும். என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான மன ரீதியான தாக்கத்தை கொடுக்கும். ஆனா 14ஆம் தேதிக்கு மேல எல்லாம் கிளியர் ஆயிடும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது ஒரு நல்ல வழிகள் கிடைச்சிடும். ஏன்னா குரு பார்வை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல பதியுது, ஜென்மஸ்தானத்துல பதியுது, மேலும் 3ஆம் இடத்துல பதியுது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சி, சிந்தனை தெளிவு, பொருளாதார வரவு, இது மூணையும் இந்த குரு பயிற்சி இன்டிமேஷன் பண்ணுது. எனவே கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். மே 14ஆம் தேதிக்கு மேல அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆதார ஊற்றுகள் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அதை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம மட்டும் டிராவல் பண்ணோம்னா பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மேன்மையை நம்ம அடைய முடியும். மற்றபடி நீண்ட நாள் தேவைகள் எல்லாம் இப்ப பூர்த்தி
பூர்த்தி பண்ணலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. 14ஆம் தேதிக்கு மேல நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. சுக்கிரன் உச்ச நிலையில இருக்காரு. அட்லீஸ்ட் இந்த டைமிங்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஆச்சும் வாங்குவீங்க. ஆடை, ஆபரணங்கள், அணிமணிகள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்குவீங்க. அதுக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்கும். அடுத்து குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் 14 நாட்கள் சூரியன் நல்ல நிலையில இருக்காரு. உச்ச நிலையில 5ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயர்றது, பிள்ளைகளால உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நல்ல ஆதாயம் கிடைக்கிறது, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்படி ஒரு பக்கம் ஒரு ட்ராக் எடுத்துட்டு போகும். 5ஆம் அதிபதி நீச்ச நிலையில இருக்கிறதுனால, அதுவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால எதையும் முழுமையா எடுத்துக்க முடியாது. உங்களால வரதுல பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம், ஒரு பாதிக்கு பாதி ஒரு கவலை இருக்கும். எதையும் முழுமையா அனுபவிக்க முடியல, முழுமையா எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இந்த காலகட்டத்துல இருக்கு. அதே போல இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்காரு. பிள்ளைகளால ஏதாச்சும் மருத்துவ செலவு, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பச்சிளம் குழந்தைகளா இருக்காங்கனாக்கா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது. எதுலையும் கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் கவனம் இருந்தால் எல்லாமே சுபம் தான். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன் மருத்துவ செலவுனாக்கா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல நீச்ச நிலையில இருக்காரு. அதை எந்த ஒரு சுபகிரகமும் பார்க்கல. அதனால ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அதே போல இந்த பூர்வீகம் மற்றும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் தென்படுற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு பிரச்சனைகள் அது இதுன்னு இறங்க வேண்டாம். கொஞ்சம் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட வேண்டாம். செவ்வாய் பெயர்ச்சி ஆகட்டும். இந்த மாதம் இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா செவ்வாய் 8ல இருக்கும்போது டெம்பரவரியா ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும். ஆனா அது தானாவே சரியாயிடும். அதனால நீங்க எதுலயும் ஓவரா ரியாக்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். காதல் உறவுகளால ஏதாச்சும் மன வருத்தங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே போற மாதிரி இருக்கும். அதிகமா ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். அல்ல அந்த காதல் உறவுகள்ல இருக்கிறவங்க பார்ட்னர் கூட கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணணும். கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணணும். தேவையில்லாத மன உளைச்சல் காதல் உறவுகளால ஏற்படலாம். ஆகவே கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் இணைவு ஆல்மோஸ்ட் ஒன்னாவே இருக்கு. புதன் ஆதித்ய யோகம் நல்ல நிலையிலேயே இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சனி 4ல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல முழுமையான ஈடுபாடு இருக்காது. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் இணைவு ஏற்படுறதுனால இந்த பாண்டிங் இல்லாமலும் இருக்காது. ஏதோ கொஞ்சம் சலிப்புத்தன்மையோட படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரொம்ப உங்களை நீங்களே வற்புறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா கல்வி சார்ந்த விஷயங்கள தடை தாமதம் எதுவும் இல்ல. படிப்புல நிறைய போக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மன ரீதியா பிடிக்கலினாலும் அதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனால படிப்புல நிறைய பேர் வந்து தெளிவா பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்துது. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள செலவு கட்டாயமா உண்டு. கரெக்டா 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக சுபவிரை செலவுகளை செய்வீங்க. அது ஏதோ ஒரு ரூபத்துல மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள செலவுகள் ஏற்படும். ஒரு சிலர் கடன் வாங்கி செலவுகளை மேற்கொள்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. மேலும் மே 18ஆம் தேதிக்கு மேல ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம்னா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாரோட அதிகமா ஆர்குமெண்ட் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. தந்தை தாயை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவும் தந்தை தாயை விட்டு பிரிந்திருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதிக்கு மேல நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் ஃபுல்லாவுமே உங்களுடைய ஹெல்த் மேல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்தி செயல்படுங்க. அதுவே இந்த மாதத்துல உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சரியா யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. அது நிச்சயமா நமக்கு சுபத்துவமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 9வது ராசியாக வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம், அது ஒரு பெரிய பலம். அடுத்த 4ஆம் இடத்துல சனி தனித்த சனியாக இருக்காரு. அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா குரு கேந்திர
ஸ்தானமாகி 7ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஜென்ம ஸ்தானத்தையே குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையில பார்க்கிறாரு. அது நமக்கு ஒரு பெரிய பலம். அதனால அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு பெரிய அளவுல இருக்காது. அடுத்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் 6-11க்குரிய ஒரு கிரகம் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் நமக்கு ஓரளவுக்கு பலம் தான், பெரிய அளவுல நெகட்டிவ் இல்ல. அடுத்து சூரியன் புதன் இணைவு 6ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு நமக்கு சாதகம் தான், அது பெரிய அளவுல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. மேலே இந்த மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் நீச்ச நிலையில அஷ்டம ஸ்தானத்துல இருப்பாரு. கேது 9ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 6ஆம் தேதி புதனும் செவ்வாயும் பயிற்சி ஆகுறாங்க. புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி நிலை, ஒரு உன்னதமான நிலை, குருவோட இணைந்த நிலை, ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தோன்னா அஷ்டமத்திலிருந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு கரெக்டா 6ஆம் தேதி. அது நான் கொஞ்சம் மத்தியமான பலன்கள் தான் சொல்லுவேன். இருப்பினும் பாகிய ஸ்தானத்துல 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே. முழுமையா நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஓகே. ஆனா செவ்வாய் கேது இணைவு பெரிய அளவுல சாதகம் கிடையாது, அதை நம்ம டிஃபால்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி பார்த்தோம்னா சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் குரு இந்த கிரகங்களோட போய் இணைகிறாரு. ஆட்சியா இருக்கிற புதனோட சூரியன் இணைகிற அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. அதே போல ஜூன் 22ஆம் தேதி புதன் மீண்டும் பயிற்சியாகி அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட கடைசியில 29ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. சோ இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தோட பிகினிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். 3ஆம் இடத்துல ராகு, தைரிய வீரிய பராக்கிரம ராகு. முயற்சிகள்ல ரொம்ப கான்ஸ்டன்டா போக்கஸ்டா இறங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். நீ என்ன விஷயத்துக்காக இறங்குறீங்களோ அந்த விஷயத்துல நல்ல சக்சஸ் ரேட்டை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாள் குழப்பம்லாம் இப்ப தெளிவு அடைஞ்சிரும். தெளிவு அடைஞ்சு தீர்க்கமா ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்கிடுவீங்க. அந்த விஷயத்துல நல்ல வெற்றியும் கிடைக்கும். இது எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் பொருந்தும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் இல்லைன்னா ஏதோ ஜாப்ல இருக்கீங்க, ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்ப பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு. அட சனி 4ஆம் இடத்துல, சனி 4ல இருக்கும்போது என்னன்னாக்கா ஹெல்த் வந்து ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சுறுசுறுப்பா இல்லாம ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் லேசியா கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் சரியா பராமரிச்சு செயல்படுறது நல்லது. மற்றபடி அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல பெரிய அளவுல இருக்காது. தாயாரோட ஏற்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள், தாயார் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும். போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல மேஜரா எந்த இஷ்யூவும் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷர் தன்மை இருந்தாலும், அதிகமான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம எளிமையா ஓவர் கம் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் கரெக்டா ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையை, அந்த அசாத்தியமான மனநிலையை ராகு நமக்கு கொடுத்துரும். அதே எல்லாத்தையும் எளிமையா கடந்து வரதுக்கான வல்லமை இந்த மாதத்துல நிச்சயமா உண்டு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, லாபாதிபதி 5ஆம் இடத்துல. பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள் உண்டு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரய செலவு பண்ணுவோம். அப்படியே கல்வியா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்ச ஒரு சுப விஷயமா இருக்கலாம். எனிதிங் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சுப விரய செலவு கட்டாயமாக ஏற்படும். அதுலயும் ஒரு சிலர் கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் பண்ணுவாங்க. அதுக்கான அமைப்பு, அதுக்கான அடித்தளம் இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல இந்த மாதத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி, அவர் வந்து அவ்வளவா நல்ல இடங்கள்ல டிராவல் பண்ணல. அதுலயே வந்து பார்த்தோன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்வாரு. கரெக்டா 6ஆம் தேதி டிரான்சிட் ஆகி கேதுவோட 9ஆம் இடத்துல இணைஞ்சு சஞ்சாரம் செய்யறாரு. பொதுவா 5ஆம் அதிபதி 9க்கு போறது நல்லது. திரிகோண ஸ்தானாதிபதி திரிகோண ஸ்தானங்களிலே போய் அமர்றது மிகப்பெரிய வலிமை. ஆனா கேதுவோட இணைகிறதுனால அது ஒரு மாதிரி குழப்பத்தன்மையை ஏற்படுத்துது. எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளோட, ஒரு சில தடை தாமதத்தோட குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். போன மாதமும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆனா போன மாதத்தோட இந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே, எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்துல சாலிடா நல்ல செய்திகள் கட்டாயமாக கிடைக்கும். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களால பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்ல. நீண்ட நாள் குழப்பங்கள்லாம் இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். இருப்பினும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. இப்ப பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காத மாதிரியே தெரியும். ஏன்னா அஷ்டமத்துல செவ்வாய், அதே மாதிரி கேது
கேதுவோட இணைகிற செவ்வாய். சோ இந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு பிடிவாத குணம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புக்கு எடுத்துட்டு வரும். இதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சி அவர்களை அனுசரிச்சு செயல்படுத்த முயற்சி பண்றது ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அடுத்த சூரியன் புதன் இணைவு 6ஆம் இடத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகள் கட்டாயமாக ஏற்படும். அதே மாதிரி கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் கிடைச்சிடும். சூரியன் 6ல இருக்கிறது கடன் சுமையை குறைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளா ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வருவீங்க. எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் ஒரு சில மருத்துவ செலவுகள் இந்த மாதத்துல ஏற்படும். இந்த மாதத்துல செய்யற மருத்துவ செலவு நம்மளுடைய அந்த பிரச்சனையிலிருந்து நம்மள மீட்டு எடுத்துட்டு வரும். எனவே இந்த மாதத்துல செய்யற அந்த செலவுகள் ஒரு ஆதாயமான செலவா தான் நான் சொல்லுவேன். அது நெகட்டிவ்னு இல்ல. அடுத்தது 7ஆம் இடத்துல குரு 7ஆம் அதிபதி 6ஆம் தேதி வந்து ஆட்சி ஆயிடுறாரு. புதன் பகவான் 6ஆம் தேதி வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுறாரு. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும். போன மாதமும் நமக்கு 14ஆம் தேதிக்கு மேல ஃபேவரா இருந்துச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆரம்பத்தில இருந்தே நமக்கு ஃபேவர் தான். திருமண முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நல்ல செய்திகள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா குரு புதன் இணைவு 7ஆம் அதிபதி ஆட்சியான நிலையில. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள நல்ல செய்தி கிடைச்சிடும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இருந்த தொய்வு நிலை குழப்பமான நிலை எல்லாமே ஆல்மோஸ்ட் கியூர் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தம் அது ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம் அல்லது அவருடைய அந்த உறவு நிலை சார்ந்து இருக்கலாம். வாட் எவர் எதா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் வாழ்க்கை துணையுடைய முழுமையான சப்போர்ட் இப்போ நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. மேலும் நட்பு வட்டாரம் பெருகும். நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். 7ஆம் இடத்துல குரு புதன் இது போன்ற கிரகங்கள்லாம் இருக்கும்போது பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அந்த நட்பால நமக்கு ஆதாயம் பெருகும். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சுபவிரய செலவுகள் இருக்கும், மகிழ்ச்சியான செலவுகள் இருக்கும். அதே சமயத்துல ஆதாயமும் அதிகமா இருக்கும். நண்பருடைய உதவி இப்போ அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் இந்த கூட்டு தொழில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கூட்டு தொழில நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள நல்ல செய்திகள் நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. ரொம்ப நாளா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள்லாம் இப்ப சரியாயிடும். அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்த செவ்வாய் 8ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த அமைப்புல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா மேஜரா பிரச்சனை இல்லை. ஏன்னா 6ஆம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆல்மோஸ்ட் கியூர் தான். ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறிடும். ஹெல்த் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரெக்கவர் ஆயிடும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைல இருக்கீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடும். அதே சமயத்துல தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயம், தந்தையாரோட அந்த உறவு நிலை சார்ந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயங்களால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஹெல்த் ரீதியா எந்த இஷ்யூ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதான்னு பாருங்க. ஜாப் ரிலேட்டடாவோ பிசினஸ் ரிலேட்டடாவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரிலேட்டடாவோ அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படும். வாட் எவர் அது எது சார்ந்து வேணாலும் இருக்கலாம். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகள் ஏற்படலாம். அதே போல தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா நம்ம செயல்படணும். தந்தை வழி உறவுகளால தேவையில்லாத மன உளைச்சல்லாம் வரலாம். கொஞ்சம் நம்ம எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். எதுலையும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நம்முடைய வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியும். இது வந்து இந்த பேச்சு வார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வேகத்தன்மையை காமிக்கும். கோபமான வார்த்தைகளை அதிகமா வெளியிடுவோம். ரொம்ப சலிப்புத்தன்மையான வார்த்தைகளை வெளியிடுவோம். ஏதோ வெறுத்து போன மாதிரி பேசுற வார்த்தைகள் மேக்சிமம் பார்த்தோம்னா செவ்வாயுடைய பார்வை கோபத்தன்மையை அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும். எனவே நம்ம வார்த்தைகளை கொஞ்சம் சரியா உபயோகப்படுத்தணும். வார்த்தைகள் அப்படிங்கிறது கத்தி மாதிரி அதை சரியா பயன்படுத்தணும்னா நமக்கு ஃபேவரா இருக்கும். இல்லைன்னா நாமளே அந்த நாம சொல்ற வார்த்தைகளுக்கு பதில் சொல்ற மாதிரியான அமைப்புக்கு வரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பேசிட்டு ஏன்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிரும். அதனால கொஞ்சம் நிதானமா பொறுமையை கடைபிடித்து செயல்படுறது நல்லது. அடுத்த தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையும் நீண்ட நாள் குழப்பங்கள்லாம் இப்ப சரியாயிடும். தொழில ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்குன்னா அது இப்ப சரியாயிடும். சனி பார்வை 10ஆம் இடத்துல இருந்தாலும் பொறுமையா ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஸ்லோவா அப்படி பிக்கப் ஆயிடும். அதனால இப்போ நீங்க பெருசா பயப்பட வேண்டாம். ஏன்னா கேது 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாரு. நீங்க ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த் ரீதியா இந்த தடை தாமதமும் இல்லாம பாத்துக்கோங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா இருந்த பிரச்சனைகள்லாம் இப்ப சரியாயிடும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு மாதிரி பணி சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் அதை இந்த மாதத்துல நம்ம
சமாளிச்சிடலாம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அது மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு அதுவுமே சிறப்பான முறையில் கிடைச்சிடும். ஏதோ ஒரு ரூபத்துல இந்த மாதத்துல இருந்து நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பொருளாதாரம் கைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு. மேலும் செவ்வாயுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டின செலவு இருக்கும். கண்டிப்பாக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டின செலவு நிச்சயமாக இருக்கும். கையில சுத்தமா பணமே நிக்காது. சம்பாதிக்கிறோம் அப்படியே ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புறது தான். நிறைய சம்பாதிப்போம், அதே சமயத்துல அதுக்கு ஈக்குவலான செலவையும் பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு மருத்துவ செலவா இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். ஒரு 30% பீப்புளுக்கு வந்து பார்த்தோம்னா மருத்துவ செலவா இருக்கும். ஒரு 50% பேருக்கு பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள், கல்வி சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், இது சார்ந்த வகையில செலவுகள் இருக்கும். ஒரு 20% பேருக்கு பார்த்தோம்னாக்கா உத்தியோகம் சார்ந்த அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும். ஓவராலா எண்ட் ரிசல்ட் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். எதுவும் நெகட்டிவா இல்ல. எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. சிந்தனை குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவா இதுவா அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் குழப்பத்தை இந்த அமைப்பு இது கொடுக்கும். ஏன்னா சனி பார்வையும் ஜென்மத்துல, குரு பார்வையும் ஜென்மத்துல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2-3 பாதை இருக்கும். எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல குழப்பம் வரும். உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ்டா டிராவல் பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். குழப்பத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு முடிவு எடுப்போம், திரும்பவும் குழப்பம் வரும், மறுபடியும் அதுல இருந்து தெளிஞ்சு வருவோம், மறுபடியும் குழப்பம் வரும். இந்த மாதிரியான அந்த அமைப்பு தெளிஞ்சு குழம்புற ஒரு அமைப்புக்கு இந்த குரு பார்வையும் சனி பார்வையும் நம்மளை எடுத்துட்டு போகும். ஒரு விஷயத்துல முடிவு எடுத்தீங்கன்னா அதுல தீர்க்கமா செயல்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க. அது நிச்சயமா நமக்கு சாதகமான அமைப்பை கொடுக்கும். 3ல ராகு இருக்கும்போது எடுக்கிற முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க எதை முயற்சி பண்றீங்களோ அது உங்களுக்கு சக்சீடாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தைரியமா உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.